10 நிமிடத்தில் 10 சுவாரஸ்யமான 10 கேள்விகள் தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 1. பின்வருவனவற்றுள் அமங்கல வாத்தியம் எது? ஏ. புல்லாங்குழல், பி. வயலின், சி. மிருதங்கம், டி. தாரை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. தாரை. நாணல் மங்களவாத்தியம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக வட இந்தியாவில் திருமணம், கோவில் திருவிழாக்கள் போன்ற அனைத்து மங்கள நிகழ்ச்சிகளிலும் இசைக்கப்படுகின்றது. கேள்வி எண் 2. தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு என எழுதியவர் யார்? ஏ. இளங்கோ, பி. பாரதி, சி. கம்பன், டி. வள்ளுவன். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. வள்ளுவன். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. கேள்வி எண் 3. இரவிலே சாப்பிடப்படும் கீரை எது? ஏ. இலங்கை முளைக்கீரை, பி. சீன இன்சோய், சி. மலேசியா கோங்கன் கீரை, டி. ஜப்பான் குழந்தை கீரை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. மலேசியா கோங்கன் கீரை. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: இரவில் கீரை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கீரையில் உள்ள பச்சையம் மற்றும் அதிலுள்ள நார்ச்சத்துக்களை ஜீரணிக்க கூடிய நொதிகள் இரவில் குறைவாகவே சுரக்கும். அதனால் கீரை ஒருவித மந்த நிலையை உருவாக்கிவிடும். இந்த கீரைகளால் அதிக கலோரிகள் கிடைக்கின்றன. கேள்வி எண் 4. நாளை சூரியன் உதயமாக கூடாது என்று சொன்னவள் யார்? ஏ. நலாயினி, பி. கண்ணகி, சி. பாஞ்சாலி, டி. சீதை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. நலாயினி. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: நலாயினி என்பவள் மகாபாரதத்தில் வரும் ஒரு கதாபாத்திரம் ஆகும். இவள் நலராசனின் மகள் ஆவாள். கற்புக்கரசியான புராண கதைகளில் சித்தரிக்கப்படுகிறாள். தனக்கு இந்திரன் போன்ற கணவன் வேண்டும் என சிவனை 5 முறை வேண்டினாள். 5 முறை வேண்டியதால் உனக்கு 5 கணவர் அமைவர் என சிவனும் வரமருளினார். இந்த வரம் தனக்கு மறுபிறவியில் பலிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். பின் விதிவசத்தால் மௌத்தகல்ய முனிவரை மணந்தாள். இவளே அடுத்த பிறவியில் திரௌபதியாக பிறந்து 5 கணவர்களை மணந்து கொண்டாள் என மகாபாரதம் கூறுகிறது. கேள்வி எண் 5. கொலம்பியா லிவியா என்பது எதனது விலங்கியல் பெயர்? ஏ. மைனா, பி. பருந்து, சி. கிளி, டி. புறா. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. புறா. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: புறாக்கள் நம்ப முடியாத சிக்கலான மற்றும் அறிவார்ந்த பறவைகள் மற்றும் அவற்றின் சிறந்த வழி செலுத்தல் திறன்களுக்கு பெயர் பெற்றவை. கேள்வி எண் 6. 8 கால் பூச்சி, நத்தை, நண்டு இவைகளுக்குள் ஓர் ஒற்றுமை என்ன? ஏ. ஒரே நிற ரத்தம், பி. ஒரே கண் பார்வை திறன், சி. ஒரே உணவு வகை, டி. ஒரே ஆயுள். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. ஒரே நிற ரத்தம். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: கடல் நண்டின் இரத்தம் நீல நிறமாக இருக்கும். கரப்பான் பூச்சிகளின் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் இல்லாததால் அவற்றின் இரத்த நிறம் வெண்மையாக இருக்கும்.
கேள்வி எண் 7. மனைவியையும் கைவிலங்கையும் ஒரே சொல் கொண்டு அழைப்பது எந்த மொழி? ஏ மாண்டரின், பி லத்தீன், சி ஸ்பானிஷ், டி ஜெர்மன். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி ஸ்பானிஷ். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். நமக்காக யோசிக்க ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது என்பதை உணரும்போதுதான் நம் வாழ்க்கை தொடங்கும். கேள்வி எண் 8. தாய் உட்கரு சிதைவிற்கு பிறகு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ மைய உட்கரு, பி சேய் உட்கரு, சி தனி உட்கரு, டி செல் உட்கரு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி சேய் உட்கரு. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இந்த நிகழ்வில் முதலாவதாக உட்கரு நீண்டு ஒரு சுருக்கத்தை அதன் மையத்தில் தோற்றுவிக்கிறது. இச்சுருக்கம் மெதுவாக உள்நோக்கி சென்று முடிவில் உட்கருவை 2 சேய் உட்கருக்களாக பிரிக்கிறது. கேள்வி எண் 9. தக்காளி மாமிசம் உற்பத்தியை மேம்படுத்திய புரட்சி என்ன வகை புரட்சி? இதற்கான சரியான பதில் சி சிவப்பு புரட்சி. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இந்தியாவில் ஏற்பட்ட சிவப்பு புரட்சி நாட்டில் தக்காளி மற்றும் இறைச்சி உற்பத்தியை மேம்படுத்திய ஒரு பெரிய புரட்சி ஆகும். இந்த புரட்சிக்கு பிறகு இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தியில் இந்தியாவின் தரவரிசை உலகளவில் மேம்பட்டுள்ளது. கேள்வி எண் 10. திருவாங்கோரியா என்பது ஒரு வகை ஏ விலங்கு, பி பூச்சி, சி பறவை, டி மீன். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி மீன். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இது பெரியார் லோச் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மீன்கள் 11 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். இந்த வகை மீன்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதன் தொடர்ச்சி நாளை வெளிவரும்.